ஆமா. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வட்டமலை ஓடை அணை திட்டமானது 1974ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த பொழுது இது கட்டப்பட்டது. பரம்பிக்குளம் ஆழியார் திட்டத்தினுடைய கழிவு நீரையும் வட்டமலையோடைய அணையில் ஓடையில் வரக்கூடிய மழை நீரையும் நம்பி கட்டப்பட்டது. அது எதிர்பார்த்த அளவு அந்த உபரி நீரும் கிடைக்கவில்லை. மழையும் குறைந்து விட்ட காரணத்தினால் வட்டமலை ஓடைய அணை பெரும்பாலும் தண்ணீரின்றி வறண்ட பகுதியாக இருக்கிற காரணத்தினால் நம்முடைய மாண்புமிகு முத்தமிழ் ஐயா கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதும் நான் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற பொழுது வெள்ளக்கோயில் தொகுதியில் 2-3 முறை தண்ணீரை பெற்று தண்ணீரை ஒரு முடிந்தளவு முழுவதுமாக நிரப்பப்பட்டது. இயற்கை ஒத்துழைக்காத நேரத்தில் பாதி அளவு நிரப்பட்டு முடிந்த அளவு இங்கே நிலத்தண்ணீரை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதே போல 2021ஆம் ஆண்டு அரசு வந்த பிறகு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி இடத்துல கோரிக்கை வைத்தோம். அவரும் சூழ்நிலை அறிந்து அந்த தண்ணீர் திறப்பதற்கான உத்தரவை பரம்பிக்குளம் ஆழியார் திட்டத்திலிருந்து தண்ணீர் கொடுத்து இது 3வது முறையாக இன்றைக்கு பாதி அணை நம்பி இருக்கிறது. அதாவது ஏறத்தாழ 268 கனஅடி கொள்ளளவு கொண்ட இந்த அணையில் தற்போது ஏறத்தாழ 76 கனஅடி கொள்ளளவு நிரம்பி இருக்கிறது. ஒரு 3 தண்ணீர் இந்த பகுதியில் பாசனத்திற்கு ஏறத்தாழ 6000 ஏக்கர் பாசனம் கொண்ட இந்த ஆயக்கட்டு கொண்ட இந்த அணைக்கு 3 தண்ணீர் விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அந்த வகையில் இந்த தண்ணீரை வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு அரசின் முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், அதிகாரிகளுக்கும், அதே போல பரம்பிக்குளம் ஆழியார் பாசன ஒத்துழைத்த விவசாயிகளுக்கும் இந்த நேரத்தில் இந்த பகுதியின் சார்பில் மக்களின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.